அவருக்கு செலுத்துவோம். என்ன செலுத்துறோம்? அவருடைய நாமத்தை துதிக்கிற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலிய துதிக்கிற ஸ்தோத்திர பலிய கர்த்தருக்கு செலுத்துவோம் சொல்றாரு. நமக்கு நிலையான நகரம் இல்லை நமக்கு. அதனால வரப்போறதை நம்ம நாடி தேடுறோம். நம்ம வரப்போறது நாடி தேடுகிறபடியால நம்ம என்ன செய்வோம்? அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எங்களுக்கு இந்த நல்ல நகரத்தை தந்தீங்களே, நல்ல பெரிய நகரத்தை தர போறீங்களே, எங்களுக்கு நித்திய ஜீவனை தர போறீங்களே, இந்த உலகத்தில் எங்களுக்கு இந்த பாடுகள் எல்லாமே இப்பொழுது எங்களுக்கு உடனே இந்த லேசான உபத்திரம் எல்லாம் சீக்கிரமாய் ஆண்டவரே ஒரு காற்று அடித்து மணல் தூசி ஆண்டவரே ஒரு புழு கூட அப்படியே பறந்து போறது போல எங்களுடைய கஷ்டங்கள் அப்படியே மாறி போகுது. அதற்காக நன்றின்னு சொல்லி நடக்க போறதுக்காக நடந்ததாக நம்ம நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அன்னையில செலுத்தணும். அன்னையில சொல்லுங்க, கைதட்டி கர்த்தர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய நாமத்தை துதிக்கிற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிய அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கிடவோம். 2 தீமோத்தேயு 2:12 சொல்லுது, அவரோட கூட பாடுறத சகித்தோம்னா அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நீ கர்த்தருக்காக கஷ்டப்பட்டனா நீ அவரோட சேர்ந்து அவர் ஆளுகை செய்யறப்ப அவர் ஆளுகை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் 2000 வருஷம் முன்னாடி கஷ்டப்பட்டாரு. இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்தாரு. 2026 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கஷ்டப்பட்டாரு. உலகத்துல அவர் ரொம்ப மனுஷன் பண்றதுக்கு மேல அவர் பட்டாரு. அவரு சரியா உணவு உண்டல வேகமாவே அவர் என்ன செஞ்சாரு? அவரு பிதாவுடைய சித்தத்தை மட்டும் செஞ்சு அதை மட்டுமே அவர் நினைப்பு வச்சிருந்தாரு. எனக்கு இயேசுவின் பிதாவுடைய சித்தத்தை செய்யணும், அதான் எனக்கு நோக்கம். அதுக்காக வந்திருக்கேன். இழந்து போனதை தேடவும் அதை ரசிக்க வந்திருக்கேன். அதனால அது எனக்கு போதும். நான் இவன் வரப்போதே நாடிட்டு இருக்கேன்னு சொன்னேன். பேருக்கு போல பவுல போல அது போலதான் இயேசு கிறிஸ்து. அதே அவரோட நம்ம பாடுகளை சகித்தோம்னா அவரோட நம்ம ஆளுகையை செய்வோம். நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார். எப்படி வார்த்தை கடினமுள்ள வார்த்தையா ஒரு இந்த வார்த்தையா இருக்கு பாருங்க. நாம் அவர் மறுதளித்தா அவர் நம்ம மறுதளிப்பார். அவர் நம்ம மறுதளிக்க மாட்டாரு. நாம மறுதளிச்சாதான் அவர் நம்ம மறுதளிப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? அவர் நம்மளை மறுதளிக்கிறாரா? எப்படி இந்த உலகத்துக்கு அவர் வரதுக்கு அவரு சரின்னு சொல்லியிருப்பாரு பிதாட்ட. பிதாவானவர்கிட்ட இயேசு கிறிஸ்து சரி இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜீவனை தரேன்னு சொல்லி அவர் எப்படி ஒத்துப்பாரு? அவர் நம்மளை மறுதளிக்கிறவர் இல்ல, நம்ம மறுதளிக்கிறத அவர் மறுதளிக்கிறாரு. அதான் தேவன் சொல்றாரு, நல்லவனுக்கு அதாவது சுத்தமா இருக்கு இன்னும் சுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கு இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், தீங்கு செய்யறவன் தீங்கு செய்யட்டும், அவ்வளவுதான் அவனுக்கு, அவ்வளவுதான் வாழ்க்கை. அவன் புரிஞ்சுக்கல, சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிட்டே இருப்பாரு. நம்ம இந்த காலை விட்டு அந்த காலை விட்டு போயிட்டு வந்தோம்னா போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். போதும் இந்த மனசு இல்லாம அப்படியே நம்ம சாப்பிட்டு எதையோ தேடி உலகத்திலேயே தேடி அப்படியே அலைஞ்சு தெரிஞ்சு போயிட்டு இருந்தோம்னா அவ்வளவு உலகத்திலேயே நம்ம இருக்க வேண்டியதுதான். கடைசி வரைக்கும் நம்ம உயிர் அவங்க போகாது, பரலோகத்துக்கு போகாது. நம்ம ஆத்மா ஆவி பரலோகத்துக்கு அவரோட ஆவி கூட சேர்ந்து வாழாது. அவரோட நம்ம ஆளுகை செய்ய முடியாது. போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தி இருக்கணும். தேவ பக்தி அதுதான் மிகுந்த ஆதாயம். உலகத்தை நாம் ஒன்று கொண்டு வந்ததில்லை. மனுஷன் பேசுற வாழ்க்கையால அன்றே என்ன செஞ்சிருக்காரு? கர்த்தர் சொல்லியிருக்காரு, உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். இது உண்மையா? இது உண்மைதானப்பா சொல்லியா? இந்த ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ்ஸோட நீ அப்படியே போவ அப்படியே மண்ணில் போச்சுன்னா மண்ணு தானே அது. மண்ணுக்கு தான் திரும்பும், அவ்வளோதான். ட்ரெஸ்ஸு அதான் அவ்வளோதான், அது கிழிஞ்சு போகும். ஆனால் அந்த ஜீவன் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அது கர்த்தர் உண்டாக்குனது. அது நம்ம உண்டாக்குனது இல்ல. ஒரு மனுஷன் உண்டாக்க முடியாது, ஆனா ஆண்டவர் உண்டாக்குனாரு. அப்ப அவருக்கு பயப்படணும். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அவர் பெரியவர், அவர் மாறாத தெய்வம் இருக்காருன்னா அவர் தான். உணவு உடுத்தமும் நமக்கு உண்டாயிருந்தா அது போதும் என்று இருக்க கடவோம். சாப்பிட சாப்பாடு இருக்கா, நல்ல உடுக்க இருக்கு, ட்ரெஸ் இருக்கா, சரி இப்படி இருக்கா போதும் அது அப்படின்னு இருக்கணுமா? நம்ம அல்லேலூயா சொல்லுங்க. அவளுக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்காருப்பா, எங்க அம்மா அப்பா நல்லா வாங்கி கொடுத்துருக்காரு ட்ரெஸ். நான் பேசுவேன் புரியுதா?